2006 வேலை தேடி சென்னைக்கு போகிறேன். கோடம்பாக்கத்தில் ஸ்டே பண்ணியிருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கும் சமுதாய பணி மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு, அப்துல் கலாம் ஐயா மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு. இந்தியா 2020 அப்படின்னு சொல்லி அவர் எல்லாருக்கும், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பை கொடுத்தாரு. யார் வேணாலும் இதை பொறுப்பெடுத்திருந்திருக்கலாம். அப்படின்னும் போது கோடம்பாக்கத்தில் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நாம ஏன் கோடம்பாக்கத்தை 2020க்குள்ளே வளமோங்கியை தான் மாற்றணும்னு பொறுப்பெடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கோடம்பாக்கம் 2020 ஸ்டார்ட் பண்ணோம். அதில் கிட்டத்தட்ட 23 வகையான நலப்பணிகள், 3 மணி நேர அதிரடி சேவை, சிரமமே இல்லாமல் ஒரு பேருதவி, அறிவின்னு சொல்லி 23 வகையான நலப்பணிகள். இது கலாம் ஐயாவுக்கு எப்படி ரீச் ஆச்சுன்னு தெரியல. ரீச் ஆகி அவர் எங்களை சென்னையில் வந்து மீட் பண்ணி நாங்கள் பண்ணக்கூடிய பணிகள் இது எல்லாத்தையும் கேட்டு, ஈவன் இந்த பணிகளை யூஎஸில் அவர் பிரேவ்லி ஹில்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல லீட் இண்டியா 2020 அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனில் பேசும்போது எங்களோட பணிகளை குறிப்பிட்டு எனக்கு இந்திய இளைஞர்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தருணம் இப்போ நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இதை நான் ஏன் இப்போ இந்த இடத்துல பகிர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், சேவை தொழில் எது மிகப்பெரியது அப்படின்னு சொல்லி கேட்டால், என்னைக்கு வந்து தொழில் சேவையாக மாறுதோ அதுதான் நிரந்தரமாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். செய்யக்கூடிய தொழில் தெய்வம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமும் அதுதான். நம்ம மன திருப்திக்காக செய்யக்கூடிய சேவையை விட இன்னொருத்தரோட டெவலப்மெண்ட்டுக்காக, சுற்றி இருக்கிற சமுதாயத்தினுடைய மேம்பாட்டுக்காக நம்ம செய்யக்கூடிய தொழில் உயரியது. மெட்டாமேக்ஸ் அப்படி தான் தன்னோட தொழிலை செஞ்சிட்ருக்கு. தேங்க்யூ.